தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். உலக இரட்சகருடைய உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை இந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலக இரட்சகருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு மிகவும் ஆச்சரியமானது, கொண்டாடப்பட வேண்டியது. அவருடைய மரணம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வேண்டியது, மெய்சிலிர்க்கப்பட வேண்டியது. அதுவும் நம்முடைய ரட்சிப்புக்காக அது நிகழ்த்தப்பட்டதுனாலே, இயேசு தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே ஆண்டவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நினைத்து நாம் கொண்டாட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை இந்த நாளில் கொண்டாடுகிறோம். மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோரிடத்தில் இல்லை. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜா மீண்டும் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், விசேஷ விதமாக இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். யாராருக்கெல்லாம் விசேஷ வெளிப்பாடு தம்மை குறித்து கொடுத்தார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு, மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷ விதமாக ஒரு சில பேருக்கு தம்மை ஸ்பெஷலாக வெளிப்படுத்தினார். அவர்கள் யார், எதற்காக வெளிப்படுத்தினார் என்பதை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்களினாலே 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். அநேக திருஷ்டாந்தங்கள்னு சொன்னால் அநேக ப்ரூஃப், அநேக எவிடன்ஸோடு நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் மரித்து போயிடல. ரோம அரசாங்கம் என்னுடைய மரணத்தை அப்படியே முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை முடித்து போடவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அநேக எவிடன்ஸோட, அநேக ப்ரூஃபோடு தம்முடைய உயிர்த்தெழுதலை கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு நம்மத்தில் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதுக்கு ஒரு சில ஆதாரங்களை, ஒரு சில ப்ரூஃபை ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது ப்ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற தேவ தூதர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த அறிக்கை அந்த கல்லறையிலே காணப்பட்டுச்சு. கல்லறையில் அமர்ந்து கொண்டு 2 தூதர்கள் சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். இன்றும் திறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தான் மிகப்பெரிய சாட்சி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு 2வது முக்கியமான சாட்சி என்னவென்று கேட்டால், யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பிசாசுகளும் பேய்களும் இயேசுவை கண்டு நடுங்குகின்றன. இன்றும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு நடுங்குகிறான். இயேசுவின் நாமத்தினாலே உடனடியாக விடுதலை உண்டாகிறது, ஓடுகிறான் பிசாசு. பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் பிசாசு நடுங்கிறது. செத்துப்போன இயேசுவை பார்த்து பிசாசு ஏன் பயப்பட போறான்? இயேசு மரித்தோர் இடத்தில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றதுக்கு பிசாசு மிகப்பெரிய சாட்சி. முதலாவது கல்லறை சாட்சி, 2வது பிசாசு சாட்சி. 3வது முக்கியமான ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், மயிலாப்பூர் மலை இன்று தோமையர் மலையாக மாறி இருப்பது மிகப்பெரிய சாட்சி. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விழாவில் கை போட்டு தொட்டு பார்த்து, அவருடைய காயங்களாம் தொட்டு பார்த்து, அவிசுவாசத்தை விட்டு விசுவாசியாகி, விசுவாசம் உள்ளவனாகி தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். கேரளாவில் உள்ள கிரங்கனூருக்கு முதல் வந்தார். பின்பு அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி சென்னையில் உள்ள மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூரில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி அந்த மலையில் போய் அவர் ஜபிக்கும் போது ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் என்பது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மையான சரித்திர நிகழ்வு அது. அந்த மலை இன்றைக்கு தோமையர் மலையாக, சென்ட் தாமஸ் மவுண்டாக மாறி இருக்கிறது. இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை தொட்டு பார்த்து தான் பின்பு தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்த மலையில மரித்தார். இந்த மலைதான் மிகப்பெரிய சாட்சி இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று. 4வதாக இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கார் என்பதற்கு யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள
14ஆம் வசனம் முடியும், வார்த்தையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையாகவே நமக்குள்ள இருக்கிறார். வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நமக்குள்ளே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண இன்னும் உயிரோடு இருக்கிறார். இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கடைசியாக இயேசு இன்னும் உயிரோடு இருக்கு என்பது முக்கியமான சாட்சி என்னவென்று கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபங்களுக்கு இயேசு பதில் அளிக்கிறார். அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறது, ஒரு சில ஜெபங்களுக்கு ஆனால் நோன்னு சொல்லிடுறாரு. அது அவருக்கு சித்தம் இல்லை. தேவனுக்கு சித்தம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அது தீமையாக இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். தீமையை நன்மையாக மாற்றுவார். அது நமக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சித்தம் கொண்டால் அது தரமாட்டார். ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வரல, ஒரு சில ஜெபங்களுக்கு தாமதமாகுது, ஒரு ஏராளமான ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். அவர் உயிரோடலாம் நமக்கு ஜெபத்துக்கு ஏன் பதில் வருது? இயேசுன்னு உயிரோடு இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கு. இப்படி அநேக ப்ரூஃப் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்ததை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் முதலிருந்து வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறார். அவருக்கும் தரிசனமானதை இயேசு கிறிஸ்து தரிசனமானதை பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். அந்த இடத்துல ஒரே சமயத்தில் 500 பேருக்கு மொத்தமா இயேசு தரிசனமானார். பொதுவான ஒரு தரிசனத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாளிலே விசேஷ விதமாய் ஒரு சில பேருக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஸ்பெஷல் விஷன் அவங்களுக்கு கொடுத்தார். ஒரு விசேஷ விதமான தரிசனம், ஸ்பெஷலாக அவங்கள போய் மீட் பண்ணார். அந்த ஸ்பெஷலிஸ்ட் யாரு? அந்த விசேஷமானவர்கள் யாரு? நாமும் கூட விசேஷமானவர்கள். அதுதான் இந்த காலத்தில் முக்கியமான செய்தி. நாமும் கூட ஒரு விதத்தில் மிகப்பெரிய விசேஷமானவர்கள். ஏனென்று சொன்னால், தோமாவை ஆண்டவர் விசேஷ விதமாக சந்தித்தார். 8 நாளைக்கு பின்பு ஸ்பெஷலாக தோமாவை மட்டும் சந்திக்க முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இந்தியா மேலே ஸ்பெஷலாக ஒரு கண்ணு வச்சிருந்தார் ஆண்டவர். முக்கியமாக தமிழ்நாட்டு மேலே, சென்னையின் மேலே முக்கியமான ஒரு கவனம் வச்சிருந்தார். அதனால இந்த மாதம் இருக்க போகிற 23 இருக்க போகிற தேர்தலையும் ஆண்டவராகிய தேவன் விசேஷ விதமாக ஒரு கண்ணு வச்சிருக்கிறார். எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை பெரிய தலைவர்கள் அந்த தேர்தலை ரொம்ப முக்கியப்படுத்தி அது மேலே கண்ணு வச்சிருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தமிழ்நாட்டு மேலே, இந்தியா மேலே மிகப்பெரிய ஒரு கண்ணு வச்சிருக்கிறார். அதை யாராலும் மறுக்க முடியாது. அவரை மீறி யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. உறுதியாக விசுவாசிப்போம். அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. நிச்சயமாக இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கார். விசேஷ விதமான கவனத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கு. இதுதான் அந்த நாளில் விசேஷ விதமான உயிர்த்தெழுதலின் செய்தி. விசேஷமாக யார் ஆண்டவராக, யாருக்கெல்லாம் இயேசு ஆண்டவராக இயேசு தம்மை வெளிப்படுத்தினார்? முதலாவதாக மரியாளுக்கு ஆண்டவராக இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த இடத்துல செத்து போன இயேசுவை போய் தூக்கிக்கிட்டு போயிடலாம், அவரை கொண்டு போயிடலாம், அவருக்கு வாசனை தருவங்களாம் போட்டு அவரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏக்கத்தோடு, துக்கத்தோடு, அழுகையோடு வந்த மரியாளை ஆண்டவர் அந்த மரியாளுக்கு தம்மை விசேஷமாக வெளிப்படுத்தினார். தோட்டக்காரர் என்று நினைத்த அந்த மரியாள்கிட்ட மறுபடியும் மரியாளே என்று கூப்பிட்டோன்னு, ரபூனி, போதகரே என்று சொல்லி அழைத்து அவரை தொடப்போன உடனே இயேசு சொல்ல, ஏன்னா தொடாத, நான் பிதாவிட்ட இன்னும் போகலை. இயேசு தொட்டா அது கஷ்டம் அப்படின்ற அந்த நிலையிலையும் பிதாவை போய் சந்திப்பதற்கு முன்பதாக மரியாளை கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். இது விசேஷ விதமான ஒரு சந்திப்பு தானே. மரியாளை கர்த்தர் விசேஷப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட விசேஷமானவர்கள் தான். ஏன்னா இந்த விசேஷமான செய்தி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நீங்களும் விசேஷமானவர்கள். அழுகையோடு நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா உங்களுக்கு இயேசு வெளிப்படுவார். ஸ்பெஷல் விஷன் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்பெஷலாக உங்களுக்கு தரிசனம் ஆவார். நீங்கள் எதிர்பார்த்து அழுகையோடு கேட்டு பாருங்க, காயங்களோடு உங்களுக்கு தரிசனம் ஆவார். அழுகையோடு ஏக்கத்தோடு வந்த மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலாக தம்முடைய விஷனை ஆர்டர் கொடுத்தார். 15ஆம் வசனத்தில் மரியாள் சொல், நான் அவரை போய் எடுத்துக்கொள்ள போகிறேன், எனக்கு சொல்லுங்க அவர் எங்கே வச்சிருக்கீங்கன்னு அழுகையோடு ஏக்கத்தோடு கேட்குறான். அந்த ஏக்கத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் தான் மரியாளை, நான் உயிர் தெழுந்துட்டேன், நீ கவலைப்படாத, நீ சங்கடப்படாத, நீ வேதனைப்படாத, அழாத, உன் அழுகை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கற்றுக் கொடுத்த அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்களா? எதை நினைச்சு அழுகிறீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல, நான் உயிரோடு இருக்கும்போது நீ அழுகிற, நான் உனக்காக மரித்து உயிர் தெழுந்துட்டேனே, உனக்காக என்ன வேணா செய்ய ரெடியாக இருக்கிறேன், நீ அழாத, உன் கண்ணீரை தொடச்சிக்கோ,
கர்த்தர் அந்த காலவெளியிலே உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை விட பெரிய என்னங்க செய்தி, இதை விட பெரிய என்ன ஆறுதல், இதை விட பெரிய என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். நிச்சயமாக த நியூ பிகினிங், த நியூ புதிய ஒரு ஆரம்பம் நமக்கு கிடைச்சிருச்சு. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். உன்னத பாட்டில் நீங்கள் வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே மணவாட்டி, நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன், என்னை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று மணவாட்டி அந்த இடத்துல விவரிப்பதை நம்ம பார்க்கிறோம். நேசரின் மேல உள்ள நேசம், அந்த நேசத்தால் சோகம் அடைகிற அளவுக்கு நேசம் வச்சா மணவாட்டி. மரியாள் அப்படிதான், அவளுடைய நேசம் அவளுடைய அழுகைக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அவ்வளவா இயேசுவை நேசித்து செத்து போன இயேசு, அவர் செத்து போனதான் நான் எடுத்துட்டு போயிடுறேன், அவருடைய எண்ணத்தை பாருங்க, அவ்வளவு அன்பு. ஆனால் இயேசு மரித்தவராக இல்லை, அங்கே உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உயிரோடு உள்ளவராக இருக்கிறார். இயேசு உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களுக்காக ஜீவிக்கிறார். இயேசு நிச்சயமாக உங்களுக்காக காரியங்களை செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து யார் யார் உங்களை மறந்து போனாலும், யார் உங்களுக்கு இல்லாட்டாலும் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். இயேசு உங்களுக்கு புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அழுகையோடு தேடின மரியாளுக்கு வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் விசேஷமாக வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து விசேஷமாக வெளிப்பட்ட 2வது நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் குழம்பின மனநிலையோடு என்ன செய்துன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்த தோமாவுக்கு இயேசு 8 நாளைக்கு பின்பு ஸ்பெஷலா ஒரு விஷனை கொடுக்கிறார். ஸ்பெஷலா தோமாவுக்குன்னு வர்றார். ஏற்கனவே சீஷர்ட்லாம் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா தோமாவுக்காகவே அவிசுவாசியா இருந்த, விசுவாசியாமல் குழம்பி போய் என்ன பண்ற, அடுத்து என்ன பண்றது, யார் நமக்கு ஆண்டவர், எல்லாம் முடிஞ்சு போச்சே, இயேசுவை நம்பி இருந்தோம், இயேசுவும் இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இவங்கெல்லாம் சொல்றாங்க இயேசுவை பார்த்தேன், நான் பார்க்கலையே, நான் நம்ப மாட்டேன், இயேசுவை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு ஒரு குழம்பி போய் பதட்டத்தில் ஒரு அவிசுவாசத்தில் இருந்த அந்த தோமாவுக்காக ஸ்பெஷலாக மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் இயேசு வந்தார். ஏன் மறுபடியும் இயேசு வரணும், ஏன் விசேஷமாக வரணும்? இந்தியா மேலே ஆண்டவர் விசேஷ கவனம் வச்சிருக்கிறார். இந்தியாவை விசேஷமாக நேசிக்கிறார். இந்தியா மேலே ஆண்டவர் அதிக அக்கறை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் 2026 வருஷத்துக்கு முன்பதாகவும் இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தர் வைத்திருக்க, மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை, மிகப்பெரிய ஒரு கண்ணை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய அக்கறையை வச்சிருக்கிறார். அதனால்தான் தோமாவுக்கு ஸ்பெஷலாக தரிசனமாகி தோமாவுங்க அனுப்பினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டு எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. நம்முடைய தேசத்தை, நம்முடைய பட்டணத்தை, தேசத்தின் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது. கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேலே இருக்கிறார். ஜெபிக்கிற ஏராளமான ஜெப வீரர்களை நம்ம தேசத்துக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஜெப தலைவர்களை, கிறிஸ்தவ தலைவர்களை, பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை, ஸ்பெஷல் அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை எழுப்பி இருக்கிறார் தேசத்தின் பாதுகாப்புக்காக. தேசத்தினுடைய சேமம் நம்முடைய முழங்கால் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய தேசத்தின் மேலே ஸ்பெஷல் கவனம் வைத்திருக்கிற ஆண்டவர் தோமாவை நம்முடைய தேசத்துக்கு அனுப்பினார். அதற்காகவே தோமாவுக்காக ஸ்பெஷலா ஆண்டவர் தரிசனமார் நமக்காக பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோவான் 20:28 தெளிவடைந்த அந்த தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். விசுவாச தெளிவில்லாத குழம்பின மனநிலையோடு இருந்த அந்த தோமாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை பார்த்த உடனே தோமாவுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. என் தேவனே, என்ன ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க தேவன், உங்க ஆண்டவர் யார் நீங்க முடிவு பண்ணாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். ஆண்டவர் வெளிப்பட்ட பின்பு நீங்க வேற யாரையும் தெய்வமா நீங்க வைக்க முடியாது. இன்னைக்கு அநேக தெய்வங்களோடு இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறாங்க. நோ, இயேசு தான் மெய்யான தேவன். அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். இந்துக்களுடைய வேதமாகிய ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அப்படிங்கிற 4 வேதங்களில் ரிக் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுக்காக தன் உயிரையே கொடுக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று ரிக் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கியத்தின்படியே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்துக்காக தம்மையே பலியாக்கின தேவன். பலியாக்கி அவர் உயிரோடு எழும்பி இருக்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாக விசேஷமாக வெளிப்படுவார். உங்களுடைய குழப்பங்களை மாற்றுவார். உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு என்று ஸ்பெஷலா பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். தமிழகத்தில் தோமாவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக விசேஷ விதமாக யாருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் கேட்டீங்கன்னா, துக்கத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த சீஷர்கள் கூட்டத்திற்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். யோவான் நடந்த சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எல்லாம் அறையெல்லாம் பூட்டி ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. எல்லாம் அவங்களுக்கு நடுவே டப்புன்னு இயேசு உள்ள வந்துட்டார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு உள்ள வந்து, உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கேன், காயத்தெல்லாம் காமிக்கிறார். பிரியமானவர்களே, ஸ்பெஷலாக சீஷர்களுக்கு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே வந்தார். இந்த காலவேளையில் நமக்கும் ஆண்டவராகிய தேவன் ஸ்பெஷலாக ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே ஏன் வந்தார்? அவங்க துக்கத்தோடு இருந்தாங்க, ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க, மரண திகிலோடு இருந்தாங்க. இயேசுவை பிடிச்ச கொலை பண்ணிட்டாங்க. நம்ம நினைச்சோம் இயேசு தப்பிச்சிருவார்னு. யூதாஸ் காரியத்து கூட அப்படி நினைச்சு தான் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. இயேசு தப்பிடுவார், அவர் காணாமல் போயிடுவார், அவர் டக்குன்னு மறைஞ்சிடுவார், பிடிக்க முடியாது அவரை அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியத்தில், ஒரு மாயான தைரியத்தில் போய் யூதாஸ் பண ஆசை நிறைந்தவனாய் போய் வலை பேசிட்டான் இயேசுவை. ஆனால் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அது நடந்தது. பிரியமானவர்களே, இயேசு தம்மை சிலுவைக்கு அப்படியே அர்ப்பணித்தார். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு விசேஷ தரிசனத்தை கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். சீஷர்கள் நடுவிலே இயேசு விசேஷ வித தரிசனம் கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அந்த நீங்கள் வாசிங்கன்னா 14:50 வசனத்தில் இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சீஷர்லாம் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. ஓடிப்போன மறுதலித்து போன அந்த சீஷர்களை மீண்டும் இயேசு தேடி வந்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நம்ம விட்டு ஓடி போனால் யாரையும் நம்ம தேடி போவோமா? ஓடி போனவங்களையும் தேடி வந்து தம்மை வெளிப்படுத்தினவர் தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இந்த காலவெளியில் அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு போதுமானவர். அவர் விசேஷ விதமாக சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நம்முடையும் ஆண்டவர் விசேஷ விதமாக வெளிப்பட விரும்பிதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்து கொண்டு. யோவான் 20:24 அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பயந்து போயிருந்த அவர்களுக்கு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் வாசம், தேவன் நம்ம பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கும்படியாக ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்மத்துல தரிசனமாக போகிறார். ஆண்டோட தரிசனத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆவலோடு இருக்கிறீங்களா? நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, நம்மளோட காயத்தோடு நம்ம பார்க்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு காயத்தோடு வெளிப்படுவார். ஸ்பெஷலாக உங்களுக்கு வெளிப்படுவார். இவ்வளோ பேர் ஸ்பெஷலாக நம்மளும் விலையேறப்பட்டவர்கள் தான். நாம் இந்தியர்கள். நம்முடைய ஆண்டவர் இந்தியாவை நேசித்திருக்கிறார். நேசித்து ஒரு சீஷனையே அனுப்பியிருக்கிறார். சீஷனுக்கு ஸ்பெஷலாக தரிசனமாகி அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் ஆராதிக்க, அவருடைய வார்த்தை கேட்க தான் வந்திருக்கிறோம். கடைசியாக ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக தரிசனமானார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்மாவூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போயிட்டு 2 சீஷர்கள். அவங்க இயேசு கூடவே நடந்துட்டு வர்றாங்க. இயேசு கூடவே பேசி இயேசுவை அறியலை. அவங்க இயேசு உணர முடியல. நல்லா கவனிக்கணும், இயேசு தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் யாரும் இயேசை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை ஞானிகள், எத்தனை வித்வான்கள், எத்தனை பணக்காரங்க, எத்தனை சிறந்தவர்கள், விஞ்ஞானி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னத்தையோ பார்த்தாங்க, இயேசுவை பார்க்க முடியல. காரணம், இயேசு தம்மை வெளிப்படுத்தலை. எம்மாவூர் சீஷர்களுக்கு ஸ்பெஷலாக இயேசு வெளிப்பட்டார். இயேசு குறித்து அவங்க சம்பாதிச்சிட்டே போகிறாங்க. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார்னு காத்திருந்தோம், இப்படி ஆயிடுச்சு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அந்த புலம்பலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். நான் தான்ப்பா, நான் உயிரோடு இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு இயேசு அவங்க கூடவே நடந்து போய் அப்பம் விட்டு கண்களை திறந்து விட்டார். நான் தான் பாருங்க, டக்குன்னு மறைஞ்சிட்டார். பிரியமானவர்களே, மந்த இருதயம் உள்ள அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு ஏன் இயேசு வெளிப்பட்டார்? தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறும் என்று அறியாமல் மந்த இருதயம் உள்ளவங்களா இருக்கிறீங்களே, இப்படி புத்தி இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த ஆண்டவராய் இயேசு அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும்? நீங்க வாசிங்கன்னா அந்த வேத பகுதியில் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. வழியிலே அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை விளக்கி சொல்லும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? ஏன் அவர்களுக்கு தரிசனமானார்? இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக, மந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக இயேசு அவர்களுக்காக தரிசனமானார். உங்க இருதயம் மந்தமா இருக்கா? தேவனை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்காக வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, வேதத்தை திறந்து வச்சு, ஆண்டவரே இந்த மந்த இருதயத்துக்கு கொஞ்சம் வெளிப்படுங்கப்பா, என்னோட மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொஞ்சம் வெளிப்படுங்கப்பா நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் இயேசு உங்களுக்காக வெளிப்படுவார். நிச்சயம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்.
இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. விசேஷ விதமாக இயேசு மரியாளுக்கு வெளிப்பட்டார். விசேஷ விதமாக இயேசு தோமாவுக்கு வெளிப்பட்டார். விசேஷ விதமாக இயேசு சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். விசேஷ விதமாக இயேசு எம்மாவூர் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் விசேஷ விதமாக இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே வெளிப்பட போகிறார். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை, பரலோக வார்த்தைகளை கிருபையினாலே எங்களுக்கு தந்தீரே அப்பா. நீர் இந்த வார்த்தை வழியாக இந்த நாளில் உயிரோடு இருக்கிறீர் என்பதை காண்பிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய வெளிப்பாடுகள் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை காண்பிக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷ விதமாக வெளிப்படுகிறாங்க. மரியாளுக்கு வெளிப்பட்டதை போல, தோமாவுக்கு வெளிப்பட்டதை போல, உம்முடைய சீஷர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினதை போல, எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தினது அதை போல எங்க எல்லாருக்கும் வெளிப்படுங்கப்பா. இன்னும் ஒரு விஷயம் கூட வெளிப்படுங்க. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் தரிசிக்கும் காயங்களை தரிசிக்க கிருபை பாராட்டுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.